सर्वैरपीह परिरम्भितकार्यसिद्ध्यै विघ्नेशपूजनमिदं क्रियतेऽत्र सद्भिः कृत्वैव सर्वमपि पुण्यसुकर्मजालम् विघ्नाद्रिभेदन गुरो तव सुख. வெல்கம் டு மை சேனல். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நைவேத்தியம் தான் பார்க்க போகிறோம். அதுக்குரிய என்னெல்லாம் வேணுங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். அதில் முதல் ஸ்டெப்பு பின்னாடி பாசிப்பயர் எடுத்து ட்ரை பேனில், அதாவது எண்ணெயெல்லாம் வேண்டாம், ஆயில் வித்தவுட் ஆயிலில் நல்லா இதை ட்ரையாக வறுத்துக்கலாம். முதல் ஸ்டெப்பு பாசிப்பயரை நல்லா வறுத்துக்கலாம். இதில் நம்ம பச்சரிசி பொடி இதை நல்லா இப்படி ஸ்லைட்டாக அதையும் ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வறுக்க தேவையில்லை, ஆனால் இது வரப்படவும் வேணும். சரியா? வரப்படணும், ஆனால் கலர் சேஞ்ச் ஆகாமல் இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இதை நம்ம நல்லா பிடிச்சிக்கலாம். அது மிக்சியில் பிடிக்கும்போது கொஞ்சம் தரித்தரியாகவே பிடிச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது கலர் மாறாமல் வறுத்துருக்கிற அரிசி மாவு, அப்புறம் வெல்லம், அப்புறம் இந்த இது பாசிப்பயரை ட்ரை ஃப்ரை பண்ணி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வறுத்து வச்ச பாசிப்பயரை நல்லா மிக்சியில் போட்டு குறன்னு பிடிச்சிருக்கும். அப்புறம் இதுக்கு இதில் என்ன அளவுங்க, இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் பாசிப்பயர் எடுத்திங்கன்னா அரை கிளாஸ் மாவு எடுத்துங்க, ஒரு கிளாஸ் வெல்லம் எடுத்துங்க, அதே மாதிரி தேங்காய் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை போட்டுக்கலாம். அப்புறம் இதை ஏலக்காய், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம மாவிளக்கு பிடிக்கிற மாதிரி இதை முதல்ல பிசைஞ்சு இதை பிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம கலந்து வச்சுருந்த அரிசி பொடி, பாசிப்பயர் பொடிச்ச பொடி, தேங்காய், வெல்லம், ஏலக்காய், நான் போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன் எங்ககிட்ட ஏலக்காய். அப்புறம் இது கலந்துட்டு பிடிச்சிக்கலாம். மேபி அது பிடிக்க வரலைன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுங்க. நானும் கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் இதை பிடிச்சிருக்கேன். பிடிச்சி இப்படி வச்சுட்டிங்களா, இனி நம்ம இதை ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்படி நம்ம ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு, இதுக்கு இட்லி பானியோ ஸ்டீமரோ ஒன்றும் தேவையில்லை. சிம்பிளாக இப்படி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக வெசல் இருந்ததுன்னா, நம்ம சிம்பிளாக தானே வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்படி அதை பண்ணிட்டோம். இதுக்கு பேர் மண்டை புட்டுங்கிறாங்க கேரளாவில். ஓகே, இது ஆட்டுகால் அம்மைக்கு அம்பாளுக்கு பண்ணக்கூடிய ஒரு நிவேத்தியம். நம்ம இன்றைக்கி அதை சங்கடஹர சதுர்த்தி இல்லையா, நமக்கு நம்ம நம்பிக்கை என்ன கேட்டால், பிள்ளையாருக்கு கூட நம்ம அந்த ஏதோ நைவேத்தியம் பண்ணி வச்சு தலைவலி மாறணுமே, ஒத்த தலைவலியெல்லாம் வந்தால் மாறணும்னு நம்ம வேண்டிப்போம். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனை வச்சு பண்ணக்கூடிய நைவேத்தியங்களில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான நைவேத்தியம். ஸோ இது நம்ம இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்திக்கு பண்ணியிருக்கோம், பிள்ளையாருக்கு தான் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் தெரியும் இது சரியாக இருக்கா, நல்லா இருக்கா இல்லையாங்க. ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரமோட் பண்ணுங்கள், என்னையும் ப்ரமோட் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீராம், சிதராமுக்கு ஜெய். நெக்ஸ்ட் சிம்பிளான வீடியோவில் பார்ப்போம். कृष्ण हरे जय, कृष्ण हरे जय, कृष्ण जनार्दन, कृष्ण नारायण, करुणवळियिन कण्णा, अम्बाडि कण्णा पाहिमा, गुरुवायूरो मन कण्णा नमोस्तुते. कृष्ण हरे जय, कृष्ण हरे जय, कृष्ण जनार्दन, कृष्ण नारायण. Download ShareChat.